Hello friends, welcome to Viha vlogs. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா Black Forest cake எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 2.5 கப் அதாவது 300 grams மைதா. இத வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல சேர்த்து ஃபில்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதுல 2 tablespoon baking powder 1 tablespoon baking soda. Baking powder and baking soda நீங்க வந்து ஜலிச்சு விட்டுக்கங்க. இப்போ நம்ம 1/2 கப் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது 100 grams. இதையும் நம்ம சேர்த்து ஜலிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை salt. நெக்ஸ்ட் வந்து நீங்க இதல காபி பவுடர் சேர்த்துக்கங்க 1/2 tablespoon. இன்னைக்கு வந்து நான் காபி பவுடர் அப்படியே சேர்க்க போறது இல்ல. நான் வந்து இந்த மாதிரி காஃபி பவுடரை வந்து 1 tablespoon காஃபி பவுடரை ஒரு 5 tablespoon தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம ஏன் காஃபி பவுடரை சேர்க்குறோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து கோகோ பவுடரோட அந்த ஸ்மெல் அதை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிடும், அந்த டேஸ்ட்டையும் நல்லா தூக்கி விடும். அதனால தான் நீங்கள் இல்லைனா 1/2 tablespoon காஃபி பவுடரை அப்படியேவும் சேர்த்துக்கலாம், அதுவும் சேம் டேஸ்ட் தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் இதில் 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம 1 கப் பால் நான் வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, நான் அதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க 2 எக்கை வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி ஊற்றிக்கங்க. நம்ம இந்த 2 எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் இந்த விஸ்கில் கூட நீங்கள் செப்பரேட்டாக பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பீட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா எக் ஒயிட் வந்து நல்லா அப்படி ஸ்டிஃபாக இருக்குது. இப்போ நம்ம ஐசிங் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி, அந்த மாதிரி இது வந்து நல்லா பஃப்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மீதி இருக்க சுகரையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டு ஒரு 5 minutes நல்லா பீட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சதில் ஃபர்ஸ்ட் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் செப்பரேட் பண்ணி வச்சுருந்த எல்லோவை நம்ம இப்போ இதில் சேர்த்து பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸ்சரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மிக்ஸை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் கேக் மிக்ஸ்சர் ஃபுல்லாக இதில் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா மறுபடியும் விஸ்க் யூஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்படி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம இதை கேக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் ரவுண்ட் பேனில் இந்த மாதிரி பண்ணணுன்னாலும் நீங்கள் ரவுண்ட் பேன்லேயும் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறதால ஸ்கொயர் பேன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் போடுறதுக்கு முன்னாடி பட்டர் போட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆயில் கூட போட்டு க்ரீஸ் பண்ணிடலாம். பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நம்ம கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் இது மேலே லைட்டாக மாவு ஜலிச்சு விட்டு அதை மறுபடியும் நல்லா 4 சைட்ஸும் படுற மாதிரி பட்டரில் தட்டி விட்டு நீங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேக் பேட்டர் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஸோ இதை லைட்டாக நம்ம இப்படி தட்டி விட்டுலாம். ஸோ ஏர் பபிள்ஸ் இருந்தால் இதை பார்த்தீங்களா வெளியில் வந்திருக்கு. இப்போ வந்து நான் இது 350 degree Fahrenheitல 30 to 35 minutes வந்து நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அவனை 10 minutes வந்து 350 degree Fahrenheitல ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை நம்ம இப்போ அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேக்கை பேக் பண்ணிடலாம். ஸோ வந்து நான் 350 degree Fahrenheitல 35 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது பேக் ஆகட்டும். இப்போ கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு.
கேக் வந்து வெந்துருச்சா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்டிக்கை இதில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். இதை பார்த்தீங்களா, ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கேக் வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இதில் நான் இன்றைக்கி 2 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியும் பீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விஸ்க் யூஸ் பண்ணியும் பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட் பண்ணும்போதே ஒரு 1 மினிட் கழித்து சுகர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், பவுடர்ட் சுகர். நெக்ஸ்ட் 1 மினிட் கழித்து நான் இன்னொரு கப் சுகர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கேக்கை 2 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா 3 லேயர்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 லேயர்ஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேக்கை 2 லேயராக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட் லேயரில் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் போட்டு நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ விப்பிங் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செரி பழத்தை போட்டுடலாம். நெக்ஸ்ட் இது மேலே நம்ம ஃபர்ஸ்ட் லேயரை அப்ளை பண்ணி ஸோ இதுக்கு மேலே நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் 1/2 கப் வாட்டர் போட்டு சுகர் கரையிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து பாயில் பண்ணும்போது நான் வந்து இந்த மாதிரி செரி பழத்தோட சீட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருந்த செரி பழத்தோட சீட்ஸ் எல்லாம் இதில் போட்டு கொதிக்க வச்சேன். இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டதும் இப்போ இது மேலே நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணி சாஃப்ட் பண்ணி விட்டதும் நம்ம இது மேலே செரி பழத்தை போட்டுடலாம். ஸோ விப்பிங் க்ரீம் வச்சு நம்ம இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம் எல்லா சைட்ஸ்லையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நீங்கள் நம்ம விஹா vlogs ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டாங் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பாய்.